வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். குரு வக்ர பலன் உங்களுக்கு நல்லா தெரியும். வருஷம் வருஷம் இந்த வக்ர பலனை வந்து தனியாக ஒரு போர்ஷனாக பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா குரு பெயர்ச்சி நடந்தாலும் அது வந்து வக்ரம் அடையக்கூடிய காலம்னு ஒரு சில காலம் இருக்குது. ஏற்கனவே சனி வக்ர பலன் கொடுத்த மாதிரி இப்போ குரு வக்ர பலன். இது வந்து இந்த பீரியட் எப்போ அப்படின்னா October 9, 2024 இதுதான் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் 2025 February 4 வந்து இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகிடுவார். அப்போது குரு வக்ர காலம் அப்படிங்கிறது 3 மாதங்கள் ப்ளஸ் ஒரு 26 டேஸ் அப்ராக்சிமேட்டாக, அதாவது நியர்பை ஒரு 4 மாதங்கள் அரௌண்ட் இருக்கும். இந்த குரு வக்ர காலம் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம், எந்த ராசிக்கு சாதகம் எந்த ராசிக்கு பாதகம், இது ராசி லக்னம் தசா புக்தி எல்லாம் உட்பட தான் நீங்கள் கலந்து பார்க்கணும். பட் தான் அந்த வக்ர கதியில் என்னென்ன மாதிரியான பலன்கள், அது எப்படி எந்த ராசியும் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறத டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட 1 million சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். சீக்கிரமாக பண்ணுங்கள், 1 million பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக குரு வக்ர பலனை பார்ப்போம். மேஷராசி. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து உணர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, குரு வந்து யோக கிரகமா இல்லை வந்து பாதகம் பண்ணுவாராம். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு லார்ட் ஆஃப் 9 and 12. ஸோ 9 கூடிய இந்த பாக்கியாதிபதி எப்பொழுதுமே சுப பலன்களையும் சுப தருணங்களையும் உருவாக்குபவர். சரி, அவர் உங்களுக்கு நல்லா தெரியும். மேஷமுக்கு 2ஆம் இடத்துல குரு, ரொம்ப நல்ல இடம், அருமையான இடம். இப்போ வக்ரம் அடையும் போது அந்த நல்ல பலனை கண்டினியூ பண்ணுவாரா, அதை வந்து நிச்சயமாக உறுதியாக செய்வாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ நான் ரெண்டாக பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கிறேன்னா, குருனா வந்து ஒரு சுப கிரகம். சுப பலன்களுக்காக நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு உங்களுக்கு என்னென்ன சுப பலன் இருக்கும் மேஷத்தை பொறுத்த வரைக்கும்? ஒரு தொழில் தொடங்கலாம், ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யலாம், திருமணம் செய்கிற காலம் அப்படிங்கிறத அமையலாம். அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு கல்வி திட்டங்கள், உங்கள் பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கிறதுக்காக வெளிநாடு அனுப்பலாம், லோன் கடன் வாங்குறது, இதெல்லாம் வந்து குரு சம்மந்தப்பட்ட ஒரு துறையாக இருக்குது. குழந்தை முயற்சி, குழந்தை பாக்கியம். இப்போ வக்ரம் அடைகிற காலம் என்ன பண்ணுன்னா, அது வந்து ரொம்ப ஃபோர்ஸோடு செய்ய வைக்கும். குரு வந்து இன்னும் வேகமாக அதை பண்ண வைக்கும். ஏன்னா 1 இயருக்கு ஒன்ஸ் அது இடம் பெயரக்கூடிய கிரகமாக இருந்தாலும் இந்த வக்ர காலம் என்பது வேகத்தை அதிகரிக்கும். இது மேஷத்துக்கு சாதகமாக இல்லை பாதகமாக? சாதகம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்காக வந்து நம்ம பாதகனும் நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. இப்போ என்ன தான் கிளாரிட்டி அப்படின்னா, சில பேருக்கு சில சமயத்தில் என்ன நடக்கும்னா, இந்த வேகத்தில் பதட்டத்தில் எதையாவது வந்து குழப்பம் பண்ணி ஒரு முறைக்கு 2 முறை செய்கிற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. அது இல்லாமல் பார்த்துக்கிறது தான் அவசியம். ஸோ வக்ர காலம் என்பது என்ன பண்ணுன்னா, இன்னும் ஸ்பீடை வந்து அதிகரிக்கும். சில சமயத்தில் என்னென்னா, நம்ம பொறுமையாக ஒரு வீடு வந்து வாங்கலாம்னு நினச்சவங்க வேக வேகமாக பண்ணுவாங்க. அந்த வேகத்தில் விவேகத்தை இழக்காமல் சரியாக சோதித்து செய்தால் போதும்னு தான் என்னுடைய கருத்து. குரு ஒரு சுபகிரகம். வக்ரத்திலேயே வந்து சனி தான் வந்து கேர் எடுக்க வேண்டிய ஒரு பிளானட். செவ்வாய், சுபரில் வந்து வரக்கூடிய புதன் சுக்கிரன் குரு வக்ரம் அடைஞ்சாலும் அவர்களால் தீமைகள் வந்து கம்மி தான். அதில் குருவுக்கு வந்து ஒரு விதிவிலக்கு உண்டு. பொதுவாக மேஷத்துக்கு குரு வக்ரம் அடைகிற காலத்தை விட வக்ரம் இல்லாத காலம் தான் அதிகமான சுபம். அதிகமான சுபம்னா, ஒரு விஷயம் வந்து கரெக்டான டைமில் ஒரு சரியான எதிர்பார்ப்போட ஒரு பூர்ணமான திருப்தியோடு கொடுக்கறது தான் குரு பெயர்ச்சி. வக்ரம்னா என்னென்னா, ஒரு டென்ஷனில் அதை வந்து முழுமையாக அனுபவிக்க முடியுமா, அதை வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸாக கொடுத்துருமா அப்படின்னு சொல்கிற இடத்துல பார்க்கும்போது ஒரு டென்ஷன், ஒரு வேகம், ஒரு பதட்டம், இந்த மாதிரி சூழலில் சில நல்லதை அந்த குரு பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா குரு வந்து வக்ரம் அடைஞ்சாலும் அதே ராசியில் தான் இருக்கார், ரிஷபத்திலே தான் இருக்கார். அவர் வந்து பின்னோக்கி தான் வருவார், இருந்தாலும் நட்சத்திர பாதங்களை கடக்கிறாரே தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறார். அப்போ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வக்ர காலம் என்பது நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணதெல்லாம் வேக எடுத்து நடக்கிற காலமாக நீங்கள் உணர்ந்தால் போதும். அப்போ எங்கே எச்சரிக்கை அப்படின்னா, பணம் கொடுக்கல் வாங்கல், கடன் வாங்குறது, லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கடன் வாங்குற விஷயத்தில் ஒரு வேகம் காட்டாமல் ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கலாம். முதலீடு எங்கேயாவது பண்ணுறீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பண்ணலாம். இது நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு பதிலாக பதட்டத்தில் தேவையில்லாத எக்ஸஸாக ஒன்று பண்ண வேண்டான்றது தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி திருமண விஷயம், ஏதோ எடுத்தோம் பார்த்தோம் முடித்தோம் அப்படின்னு கொஞ்சம் வேகம் காட்டாமல் நல்ல ரிலாக்ஸாக திங்க் பண்ணி பண்ணால் நல்லது. அந்த குரு என்ன பண்ணுவார்னா, சுப பலனை வந்து உடனே முடிங்க, உடனே பண்ணுங்க, அந்த மாதிரி வேகத்தை கொடுப்பார், ஃபோர்ஸ் பண்ணுவோம். இது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி தான் பணம் கொடுக்கல் வாங்க, லோன் சொல்லிட்டேன். அப்புறம் குருனாலே பொதுவாக வந்து வயிறு பகுதி. ஸோ சில பேருக்கு வந்து இந்த உணவு பழக்க முறையில் திடீர்னு ஏதாவது ஒரு ட்ரை பண்ணலாம் புதுசாக, அப்படியே ஒரு டெம்ப்டேஷன் வரும். அதுலேயும் சிந்தித்து செயல்பட்டால் நல்லது. அப்புறம் பொதுவாக குரு 2ஆம் இடம் குடும்பம், ஃபேமிலி. ஸோ மெயினாக வந்து இந்த மேரேஜ், அப்புறம் வந்து குடும்ப வாழ்க்கை, அதில் வந்து
ஏதோ நம்ம நல்லதை சொல்ல போகிறோம்னு சொல்லி எதையாவது பேசி ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையாக மாட்டிக்க வேண்டாம். ஸோ குடும்பத்தில் நீங்கள் நல்லது சொல்கிறதா இருந்தாலுமே அதை ஒரு முறைக்கு பல முறை நல்லா சிந்திச்சு யோசித்து இதை சொல்லலாமா, இப்போ சொல்லலாமா, இவங்ககிட்ட சொல்லலாமா, இது சொன்னால் சரியாக வருமா, எல்லாம் பிளான் பண்ணி பண்ணுறது நல்லது. ஏதோ ஒரு அவசரத்தில் ஏதாவது ஒன்று பேச போக அது எதிர்மறையாக நடந்துடக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். அப்போ மேஷம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர காலம் என்பது நீங்கள் நல்ல பலனை தான் செய்யணும், நல்ல பலன் தான் நடக்க போது செய்ய போகிறீங்க. அதை ஒரு விவேகத்தை இழந்து இல்லை ஒரு பதட்டத்தில் ஒரு அவசரத்தில் ஒரு விஷயத்த 2 முறை இல்லை 3 முறை இல்லை நிறைய தொகை இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை நிறைய அலைச்சலோடு பண்ணுறதை குறைச்சிக்கலான்னு மட்டும்தான் நான் சொல்கிறேன். அப்போ வக்ர காலம் அந்த அளவு தான் அது இம்பேக்டை பண்ணுது. ஒருவேளை புதிதாக அறிமுகமே இல்லாத புதிதாக ஏதாவது ஒரு விஷயத்தை துவங்க போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு புதிதாக ஒரு நபரை சந்திக்கிறீங்க, அவர் மூலயமா ஏதோ ஒன்று துவங்க போகிறீங்க அப்படின்னா அதில் தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். சம்திங் நியூ, இதுக்கு முன்னாடி அதை பற்றி தெரியாது, புதுசாக ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை கவனமாக செஞ்சால் நல்லது. இதை நினைவில் வச்சுக்கிட்டு இந்த வக்ர பலனை சரியாக பயன்படுத்துங்க. வாழ்த்துக்கள். இந்த வக்ர பலனை நீங்கள் பார்த்தது பொதுவாக ஒரு ராசிக்கும் சொல்லப்பட்டது. சரி, இதில் நிறைய பேருக்கு நிறைய கிளாரிட்டி தேவைப்படும், அதையும் கொடுத்துட்றேன். முதல்ல நீங்கள் செக் பண்ண வேண்டியது, சில பேர் சுய ஜாதகம்லேயே பார்த்தீங்கன்னா குரு வக்ரம் அடைஞ்சிருக்கும். வான் போட்டிருக்கோம், இங்கிலீஷில் ஆர் ரெட்ரோன்னு போட்டிருக்கோம். ஸோ அது மாதிரி இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி காலங்கள்லாம் கொஞ்சம் ஃபேவராக இருக்கும். ரெண்டாவது, உங்கள் ராசி மேஷம் இல்லை கடகம் இல்லை சிம்மம் இல்லை துலாம் கும்பம் மகரம் எதுவாக இருந்தாலுமே உங்களுடைய லக்னமும் அதை சார்ந்த, அதாவது அதே அணியை சார்ந்ததாக இருக்கான்னு பாருங்கள். வேறு லக்னம் வேறு ராசியாக இருந்ததுன்னா அதுக்கான வீடியோவையும் நீங்கள் அடிஷனலாக பார்த்துருங்க. ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லிட்டேன், மெயினான இந்த டிரான்சிட்ஸ் எல்லாமே, அதாவது இந்த வக்ர காலங்கள் எல்லாமே இந்த ராசி என்பது உங்கள் மனநிலை, லக்னம் என்பது உங்களுடைய விதி. ஸோ அதன்படி தான் வேலை செய்யும். அடுத்தது தசா புக்தியில் குரு தசையோ இல்லை குரு புக்தி நடக்குதான்னு வெரிஃபை பண்ணுங்கள். அதில் ஒருவேளை தசையாக இருந்தால் அதிகமான இன்ஃப்ளூயன்ஸர், புக்தியாக இருந்தால் ஒரு பார்ஷியல் இன்ஃப்ளூயன்ஸை குரு பண்ணும். ஸோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இந்த பலனை ஏற்றுங்க. இதுக்கு நான் நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டேன், நிறைய வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கேன், தொடர்ந்து பாருங்கள். ப்ளஸ் உங்களுக்கு இதோட உங்கள் சுய ஜாதகம் ஒன்று இருக்கும், அதாவது உங்கள் பர்த் சார்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த பர்த் சார்ட்டோட இதை நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்துங்க. அதுதான் நான் சூப்பர் போஸ்ட் பண்ணி பார்க்க சொல்கிறேன். ஜனன ஜாதகம் எப்படி இருக்குது, அதில் எப்படி இந்த கிரகங்கள் உலா வருது, அது உங்கள் சந்திரனுடைய ராசி மண்டலத்தை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, உங்கள் லக்னத்துடைய கோள்களுடைய அமைப்பை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிற தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா இப்போ குரு இருக்கிறது ரிஷப வீடு, அங்கேயே தான் வக்ரம் அடைகிறார். சுபர் வீட்டில் தான் வக்ரம் அடைகிறார். கெட்டது ஒன்றும் பெருசாக இல்லை பொதுவாக. அது உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இருந்தால் அதை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். இல்லாதவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எங்கே பிறந்திருந்தாலுமே ஆன்லைன்லேயே நீங்கள் lifehoroscope.in www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் அது மட்டும் தான் நம்மளுடைய வெப்சைட். வேறு எந்த வெப்சைட் நம்மளுக்கு கிடையாது, வேறு எந்த லிங்க் பண்ணாலும் அது நம்மளுக்கு கிடையாது. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ண முடியும். அதர் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் நிறைய பேர் இந்த வாஸ்து, நியூமராலஜி அண்ட் ஜென்ரல் டவுட்ஸு, கரியர் மட்டும் வேணும், அது வேணும், நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. எல்லாத்துக்குமே சைட்டை உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. சர்வீஸை சரியாக பயன்படுத்துங்க. என் தொடர்ந்து பாருங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு அப்லோட் பண்ணும் போதும் ஒரு கிளாரிட்டி இந்த வீடியோ பற்றி கொடுத்து தான் இருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு மேபி அது சில இதெல்லாம் புரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணாங்கன்னா நீங்களும் அதுக்கு கொஞ்சம் கைண்டாக ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஜென்யூன் கமெண்ட்ஸை யூடியூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு நீட் இருக்குன்றதை நான் புரிஞ்சுட்டு தான் வீடியோஸ் பண்ண முடியும். இப்போ இது மந்த் ஆஃப் ஆகஸ்ட் வந்தாச்சு 2024. இனிமேல் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா 2025 இன்னொரு 5 மாதத்தில் நெருங்குவோம். நிறைய பேர் கேட்பீங்க, 2025 வரல, அதுக்குள்ளே எதுக்கு இந்த வீடியோஸ்லாம் போடுறீங்க? ஒன்றே ஒன்று புரிஞ்சுங்க, ஒரு விஷயத்தை முன்னாடி சொல்கிறது தான் ஆஸ்ட்ராலஜி. ஒரு விஷயம் நடக்க போகுது, இந்த மாதிரிலாம் நடக்க இருக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு யூகம். ஸோ அதை முன்னாடியே நம்ம தெரிஞ்சிட்டா தான் நமக்கு லைஃப்பில் என்ன பிளான் பண்ண முடியும். அதனால தான் எல்லாமே அட்வான்ஸாக கொடுக்குறோம். நிறைய பேர் இந்த மாத பலன் கூட ஏன் 15 days ஏர்லியாக வரீங்கன்னா 15 days முன்னாடி கொடுத்தா தான் நெக்ஸ்ட் மந்த் பிளான் ஷெடியூல் கொடுக்க முடியும். அதனால தான் நான் பண்ணுறோம். அப்புறம் இந்த லக்கி டேட்ஸு, சந்திராஷ்டம டேட்ஸ்லாம் ஏன் கொடுக்கல நிறைய பேர் கேட்டிங்க. நான் அது லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலில் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். காரணம்னா இதில் அதுக்குண்டான சப்போர்ட் பெருசாக இல்லை, ஒன்று. ரெண்டாவது, அது நிறைய பேர் வியூஸ் இல்லை. இது ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன். ஆனால் வேலை பயங்கரமான வேலை, பெரிய ப்ரிப்பரேஷன். பட் அது கண்டிப்பாக கொடுக்குறோம். அது லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலில் கொண்டு வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் ஒரு காம்போ பண்ணிகிட்டு இருக்கோம். வேறு என்ன உங்களுக்கு மெயினாக நிறைய மெயில்ஸ் அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ என்னென்ன வீடியோ ப்ரிப்பேர் பண்ண முடியும் அது பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ வக்ரபலன் தொழில் நடந்து கேட்டதுனால தான், ஏன்னா அது ரொம்ப நியர்பையாக இருக்குது. ஸோ அக்டோபரில் வரதுனால இப்போ நம்ம ஆகஸ்ட்டில் இருக்கோம். எப்போவுமே அட்வான்ஸாக அதெல்லாம் 3 months or 2 months முன்னாடி கொடுத்துறது தான். ஸோ அதனால் அந்த பிளான் இப்போ பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள், உங்கள் நண்பரோட ஒருவரோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.